வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் வியாழக்கிழமை கடும் ஏமாற்றத்தை தெரிவித்தனர். எக்ஸ் குறித்த ஒரு பதிவில், காவிரி தமிழகத்தின் உயிர்நாடி என்றும் டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகள் அதன் தண்ணீரையே முழுமையாக நம்பியுள்ளனர் என்றும் இது 20 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் செயல்படுகிறது என்றும் பழனிசாமி கூறினார். கர்நாடகாவுக்கு விரிவான திட்ட அறிக்கையை முன்னெடுக்க உச்ச நீதிமன்றம் அனுமதி அளித்தது மிகவும் வருத்தமளிக்கிறது என்று அவர் விவரித்தார். தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க உச்ச நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை முன்வைக்க திமுக அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இது நீண்டகாலமாக நிலவும் நீர் தகராறில் கர்நாடகாவுக்கு ஒரு நன்மையை பெற உதவியது என்று அவர் கூறினார். பழனிசாமியின் கூற்றுப்படி, கர்நாடகாவில் அரசியல் நலங்களால் இயக்கப்படும் திமுகவின் செயலற்ற தன்மை தமிழ்நாட்டிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. மாநிலத்தின் நீர் உரிமைகளை பாதுகாக்க மாநில அரசு சட்ட மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகளை விரைவாக எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதே போன்ற உணர்வுகளை எதிரொலிக்கும் பாஜகவின் நயினார் நாகேந்திரன், தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க திமுக ஆட்சி தவறியதற்காக விமர்சித்தார். விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க கர்நாடகாவை அனுமதித்த உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு திமுகவின் பயனற்ற நிர்வாகம் மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசுடன் அதன் மறைமுக கூட்டணி இன் நேரடி விளைவு என்று அவர் குற்றம் சாட்டினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திமுக அரசை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் போதுமான வாதங்களை முன்வைக்காமல் தமிழகத்தின் உரிமைகளை நிலைநிறுத்த நிர்வாகம் முற்றிலும் தவறிவிட்டது என்று ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.